ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக்னோ மொபைலுடைய காம்போ சேஞ்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதை ஹீட் பண்ணிவிட்டு இப்படி பிரிச்சுக்கலாம். இது நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். இது KG5 அப்படிங்கிற அதோட சீரியல் நம்பர். இது ஆக்சுவலி வந்து டெக்னோ கோ மொபைல். இதுக்கு நம்ம ரெக்ஸனுடைய காம்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ரெக்ஸன் காம்போவை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு கீழே அதுலேயே இதில் வந்து இந்த மொபைலுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஸ்டிப் வந்து தனியாக வராது, டிஸ்பிளே ஸ்டிப்போடைய தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சிசி போர்டு கீழே இருக்கக்கூடிய சிசி போர்டில் ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு, அடுத்து மொபைலுடைய போர்டில் அதை கனெக்ட் பண்ணணும். நான் சென்சார் ரப்பரை செக் பண்ணிக்கிட்டேன். சென்சார் ரப்பர் கம்பல்சரி செக் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை போடுறதில்ல. சென்சார் ரப்பர் கம்பல்சரி போடணும். அப்போ தான் மொபைலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைனா வாட்ஸ்அப் கால் பண்ணும்போதோ, வாட்ஸ்அப் ஆடியோஸ் செக் பண்ணும்போதோ மொபைல்ஸ் ஆஃப் ஆகிடும். சரியாக கேட்க முடியாது. ஹெட்ஃபோன் போட்டு தான் யூஸ் பண்ணலாம். ஸோ சென்சார் ரப்பர் செக் பண்ணிங்க. கேமரா ஹோல்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணி செட் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணணும். பேட்ரியை போர்டில் வச்சு செட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஃப்ரேமை போட்டு ஸ்க்ரூவை போட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 4 ஸ்க்ரூ ஃபுல்லாக கார்னரில் மட்டும் போட்டு நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஸ்க்ரூ வந்து நிறையா பேர் வந்து சரியாக போடுறதே இல்லை. கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஹோல்ஸில் நிறையா ஸ்க்ரூ போடுறதே இல்லை. இந்த மொபைல் ஆல்ரெடி வெளியில் சர்வீஸ் பார்த்து சரியில்லைன்னு தான் என்கிட்ட வந்திருக்கு. இப்போ இதை ஃபிட் பண்ணிவிட்டு கீழே சிசி போர்டுக்கு மேலே ஃப்ரேம் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி டச்செல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே எந்த வித ஒரு லைனிங்கும் ஒரு ஷேடு எதுவும் அடிக்கலை. டிஸ்பிளே நல்லா கிளியராக இருக்குது. ஆன் பண்ணி உள்ளே போகட்டும்.